வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து 4.1 ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபுல் ஒர்க் பிஸி இருந்ததுனால நம்மளால் பண்ண முடியலை. ஸோ டைம் எவ்வளோனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு டைம் லேட்டாக தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் 1.25 மாதம் இருக்கும். இப்போ தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து சோமனூர் ஆட்டோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்வெர்ட்டர் தனியாகவும் ஆம்பிளிஃபயர் தனியாகவும் நம்ம தனித்தனியாகவே நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 கன்வெர்ட்டர் போட்டு, அதாவது சீட்டு கீழே போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்து 2 கன்வெர்ட்டர், அதாவது 12 to 30 வோல்ட் 2 கன்வெர்ட்டர் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக 2 ஐசி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாரி சரௌண்டுக்காக ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்காக ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து சப்வூஃபருக்காக நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் போர்டு, பிரிட்ஜபிள் போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா JBL 1300 வாட்ஸில் போட்டிருக்கிறோம். பேஸ் நல்ல ஒரு தரமான ஒரு பேஸு. நம்மளுடைய சப்வித் பிடி தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி நம்மளுடைய ஆட்டோ கேபினட்னு சொல்லுவோம். அது ஸ்லிம் கேபினட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஆட்டோ கேபினட் ஷார்ட்டாகவும் இருக்கும். அந்த மேலே வைக்கிறதுக்காக, நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணி இந்த கேபினட் வந்து போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தோம். நிறைய வீடியோவில் இதை காமிக்க முடியறதில்ல. இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தால எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம கன்வெர்ட்டர் இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே கனெக்டர் வெளியில் கொடுத்துருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் கொடுத்துருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து பாருங்கள். ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தெரியல. வண்டியில் இருக்க எல்லாமே அதிருது. இது வந்து சப் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்குறோம். இது 2 ஸ்பீக்கர் வந்து சரௌண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே 2 ஓவல் வந்து மாட்டியிருக்கிறோம். சப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பாக்ஸ் தான் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். JBL 1300 வாட்ஸ் போட்டிருக்கிறோம். இதான் நண்பர்களே. கண்டிப்பாக வண்டிக்குங்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் எடுத்து செய்ய முடியும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆச்சு. ரொம்ப லேட் நைட்டில் தான் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் சவுண்டு பெருசாக வைக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.